Hello students, இந்த வீடியோல நம்ம end of chapter questions பார்க்கலாம். இப்போ first questionல வந்து identities யூஸ் பண்ணி இதை வந்து simplify பண்ண சொல்றாங்க. அதாவது products வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. First வந்து minus 3x plus 4 the whole square. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? a square plus 2ab plus b square. இங்க a ஓட வேல்யூ வந்து minus 3x, b ஓட வேல்யூ வந்து 4. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus 3x square plus 2 into minus 3x into b ஓட வேல்யூ வந்து 4 plus 4 square. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 ஓட ஸ்கொயர் வந்து 9, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். எந்த ஒரு நெகட்டிவ் நம்பருமே ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். அப்போ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into minus 3. 2 3s are வந்து 6, அப்போ minus 6x into 4. 6 4s are வந்து minus 24x. minus 24x plus 4 square வந்து 16. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தட் இந்த டேர்ம்ஸை வந்து நம்மளோட ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பார்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2s plus 7 into 2s minus 7. இது எந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b into a minus b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, which is equal to a square minus b square. அப்போ நம்ம இந்த பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ a is equal to 2s, b is equal to 7. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a square வந்து 2s square minus b square வந்து 7 square, which is equal to 4s square minus 49. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த தேர்ட் கொஸ்டின், பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் 1/2. இதுவும் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது, which is equal to a square minus b square. ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே a ஓட வேல்யூ வந்து p ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, a ஓட வேல்யூவே வந்து இங்கே p ஸ்கொயர் தான், சரியா? pன்னு எடுத்துடக்கூடாது. b ஓட வேல்யூ வந்து 1/2. இந்த வேல்யூஸை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா p ஸ்கொயர் மறுபடியும் ஒரு ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து 1/2 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆயிரும்? p to the power 4 ஆயிரும் மைனஸ் 1/4. 2 ஸ்கொயர் வந்து 4 தானே, ஸோ 1/4. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினும் இதே மாதிரி தான். 2n plus 7 into 2n minus 7. இதுவும் வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே a ஓட வேல்யூ வந்து 2n, b ஓட வேல்யூ வந்து 7. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஸ்கொயர்னா 2n ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர். இப்போ 2n ஸ்கொயர்னா 4n ஸ்கொயர் மைனஸ் 49. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், s minus 2t into s ஸ்கொயர் ப்ளஸ் 2st ப்ளஸ் 4t ஸ்கொயர். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இது வந்து எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து இதே மாதிரி இருக்கா, இந்த டேர்ம் வந்து இதே மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். s minus 2t இன்டூ இதே வேல்யூஸ் இங்கே எழுதுங்க, s ஸ்கொயர் ப்ளஸ் 2st ப்ளஸ் 4t ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் s minus 2t அப்படியே தான் இருக்கும். இந்த s ஸ்கொயரும் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இந்த 2st எப்படி கிடச்சிது? a இன்டூ b தானே, அப்போ அதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கணும். இங்கே a ஓட வேல்யூ என்ன? a இஸ் ஈக்குவல் டு s, b இஸ் ஈக்குவல் டு 2t. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா a இன்டூ bனா ஃபஸ்ட்டு a ஓட வேல்யூ s, b ஓட வேல்யூ வந்து 2t ப்ளஸ் இங்கே b ஸ்கொயர் இல்லையா, 2t ஸ்கொயர். இதையும் கூட நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம், s அதுக்கப்புறம் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். a ஓட வேல்யூ வந்து s, அப்போ s கியூப் மைனஸ்
b ஓட வேல்யூ வந்து 2t cube which is equal to s cube minus 8t cube. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 6th question 1/2r minus 4r the whole square. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு which is equal to a square minus 2ab plus b square. இது நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க a ஓட வேல்யூ என்ன? a is equal to 1/2r, b is equal to 4r. இப்போ இந்த வேல்யூஸ் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர், அப்போ 1/2r ஸ்கொயர் மைனஸ் 2 into a, a ஓட வேல்யூ வந்து 1/2r into b, b ஓட வேல்யூ வந்து 4r plus b ஸ்கொயர், அப்போ 4r ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணுங்க. அப்போ 1/4r ஸ்கொயர் ஆயிரும். மைனஸ் இங்க வந்து 2 into 1/2r into 4r. இப்போ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 1 into 4r which is equal to 8r divided by 2r plus 4r square. அப்போ 16r square. இந்த டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2r into 4 times தான் வந்து 8r. அப்போ இங்க வந்து 4 1/4r square minus 4 plus 16r square. இதுதான் வந்து 6th questionோட ஆன்சர். இப்போ அடுத்து 7th question. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ எங்க வேல்யூஸ் என்ன? a is equal to minus 3m, b is equal to 4k, c is equal to minus l. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு இந்த பார்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் 3m ஸ்கொயர் பிளஸ் 4k ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ab. a ஓட வேல்யூ வந்து மைனஸ் 3m, b ஓட வேல்யூ வந்து 4k பிளஸ் 2bc. 2 into b ஓட வேல்யூ வந்து 4k into c ஓட வேல்யூ வந்து minus l plus 2 into c ஓட வேல்யூ வந்து minus l அப்புறம் a ஓட வேல்யூ வந்து minus 3m. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. minus 3m ஸ்கொயர்னா 9m ஸ்கொயர், மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், பிளஸ் 4k ஸ்கொயர் வந்து 16k ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் எல் ஸ்கொயர்னா அப்போ பிளஸ் எல் ஸ்கொயர்னு ஆயிரும். plus 2 into minus 3m into 4k. அப்போ இங்க வந்து மைனஸ் தான் வரும். 2 into 4 வந்து 8, 8 3s are 24. அப்போ 24mk minus 24mk. அடுத்து மறுபடியும் இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். 2 into 4 வந்து 8, அப்போ 8kl plus இங்க வந்து 2 into minus l into minus 3m. ரெண்டு மைனஸ் இருக்கு. மைனஸ் into மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். அப்போ 2 into 3 வந்து 6, 6ml. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ அடுத்து 8th question. 8th question எந்த ஃபார்மேட்ல இருக்கு? x minus 1/3y the whole cube. அப்போ a minus b the whole cube இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதோட ஐடென்டிட்டி என்ன? a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. சரியா? இந்த ஐடென்டிட்டியில நமக்கு இந்த பார்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். a is equal to இந்த இடத்துல a என்ன? a is equal to x, b is equal to 1/3y. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் a கியூப்னா x கியூப் மைனஸ் 3 into a ஸ்கொயர், 3 into x ஸ்கொயர் into b, அது வந்து 1/3y plus 3 into a, a ஓட வேல்யூ வந்து x into b ஸ்கொயர் வந்து 1/3y ஸ்கொயர் minus b cube, அது வந்து 1/3y cube. இப்போ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து x cube ஆயிரும். minus 3 into x square into 1. சரியா? இங்க எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x square into 1y which is equal to x square y plus இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இங்க வந்து x y square ஆயிரும்.
இங்கேயும் 1 இருக்குது, இதை இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். மைனஸ் 1/3 ஒய் கியூப். அப்போது ஒய் கியூப்னா 1/27, 3 கியூப் வந்து 27, இது வந்து ஒய் கியூப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பை யூஸிங்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிட்டி எழுதி ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ அடுத்து வந்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a minus b cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ இங்க a ஓட வேல்யூ என்ன? a is equal to 7/2k, b is equal to 2/3m. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த பார்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போது a கியூப்னா 7/2k கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர்னா 7/2k ஸ்கொயர் இன்ட்டு b, அது வந்து 2/3m plus 3 into a na 7/2k into b square வந்து 2/3m square minus 2/3m cube. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 7 ஓட கியூப் வந்து 343 divided by 2 cube வந்து 8k cube minus இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். 7 ஸ்கொயர்னா 49, 49k ஸ்கொயர் m ப்ளஸ் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 7k இன்டூ m ஸ்கொயர், அப்போ 7k m ஸ்கொயர் மைனஸ் 2 கியூப் வந்து 8, m கியூப் வந்து m கியூப் தான், 3 கியூப் வந்து 27. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். எந்த ஐடென்டிட்டி வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 17 இன்டூ 21. இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 19 minus 2 இன்டூ 19 plus 2. இந்த 17 வந்து 19 minus 2 is equal to 17 தானே. ஸோ இது வந்து நம்ம இப்படி எழுதிக்கிறோம். 19 plus 2 வந்து 21. அப்போ இந்த 21 வந்து நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் பாருங்க, இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு? a minus b into a plus b is equal to a square minus b square. ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு இருக்கு. இந்த பார்ட் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க a ஓட வேல்யூ என்ன? a is equal to 19, b is equal to 2. அப்போ a square minus b squareனா 19 square minus 2 square. 19 square is equal to 361. அப்போ 361 minus 2 square வந்து 4, which is equal to 357. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ இதே மாதிரி தான் வந்து செகண்ட் கொஸ்டினும். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 104 இன்டூ 96. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 100 plus 4 இன்டூ 100 minus 4ன்னு எழுதிக்கலாம். இந்த 104 எப்படி எழுதிக்கலாம்னா 100 plus 4ன்னு எழுதிக்கலாம். 96 வந்து 100 minus 4ன்னு எழுதிக்கலாம். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதே ஐடென்டிட்டி தான். a plus b into a minus b is equal to a square minus b square. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர்னா இங்கே a ஓட வேல்யூ வந்து 100, b ஓட வேல்யூ வந்து 4. a ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். 100 ஸ்கொயர்னா 1 அப்படியே எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் 1னா ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ, இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 ஜீரோ, மொத்தம் 4 ஜீரோ. அப்போ 10,000 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ 10,000 minus 16னா which is equal to 9,984. அப்போ ஆன்சர் வந்து 9,984. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினும் அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். 24 into 16 கொடுத்துருக்காங்க. இப்போ 20 plus 4 into 20 minus 4. அதே ஃபார்முலா தான். a plus b into a minus b is equal to a square minus b square. அப்போ நம்ம இந்த பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். a is equal to 20, b is equal to 4. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 ஸ்கொயர் மைனஸ்
4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 ஒரு ஜீரோக்கு பதில் 2 ஜீரோ போட்டுக்கோங்க minus 4 ஸ்கொயர் வந்து 16 அப்போ which is equal to 384 இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் எல்லாமே ஈஸி கொஸ்டின்ஸ் தான் என்னன்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஐடென்டிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்மளால பண்ண முடியுன்றதை கண்டுபிடிக்க தெரியணும் அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் போட்டுடலாம் இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 147 கியூப் இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 150 minus 3 cube எழுதிக்கலாம் அப்போ ஐடென்டிட்டி என்ன a minus b cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube சரியா இப்போ இது கொடுத்துட்டாங்க நம்ம இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ a is equal to 150 b is equal to 3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 150 cube minus 3 into 150 square into b வந்து 3 plus 3 into a வந்து 150 into b square வந்து 3 square minus b cube அப்போ 3 cube 15 cube என்னன்னா 3375 3375 இப்போ கியூப்னு இருக்கனால ஒரு ஜீரோக்கு பதிலா 3 ஜீரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோக்கு பதிலா 2 கியூப்னு இருந்துச்சுன்னா 3 ஜீரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் இந்த 2 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 3s are வந்து 9 into 150 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் வந்து 225 ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க plus இங்க வந்து 3 ஸ்கொயர் இருக்கா 3 ஸ்கொயர் வந்து 9 into 3 வந்து 27 அப்போ 27 into 150 minus 3 cube வந்து 27 சரியா இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க minus 9 into 22,500 which is equal to 2,02,500 plus 27 into 150 which is equal to 4,050 minus 27 first இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் அதாவது இதையும் இதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2,02,527 மைனஸ் இதையும் ஆட் பண்ணுங்க அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இங்க வந்து 4050 இது 0 இது 509,733 இந்த ரெண்டு டேர்மையும் இப்போ மைனஸ் பண்ணுங்க இதை இங்க தனியா எழுதியே மைனஸ் பண்ணுங்க அப்பதான் மிஸ்டேக் பண்ணாம பண்ணுவீங்க 202527 இது 10 ஆயிரும் இது 4 ஆயிரும் 10 minus 7 வந்து 3 4 minus 2 வந்து 2 இது 0 க்கு பதிலா 10 ஆயிரும் இது வந்து 8 ஆயிரும் 10 minus 5 வந்து 5 8 minus 2 வந்து 6 இது வந்து 7 இது வந்து 1 இது வந்து 3 அப்ப ஆன்சர் வந்து 31,76,523 இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர் இப்போ அடுத்து 5th क्वेश्चन 199 cube இத நாம எப்படி எழுதிக்கலாம்னா 200 minus 1 the whole cube னு எழுதிக்கலாம் இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு a minus b the whole cube மாதிரி இருக்கா which is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube இது வந்து நம்ம क्वेश्चनல கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம என்னங்கறத கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன a is equal to 200 b is equal to 1 இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 200 cube minus 3 into a square which is 200 square into b அது வந்து 1 plus 3 into a வந்து 200 b square வந்து 1 square minus 1 cube இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 cube வந்து 8 ஒரு ஜீரோக்கு பதிலா 3 ஜீரோ எழுதணும் இந்த ஒரு ஜீரோக்கு 3 ஜீரோ எழுதியாச்சு இந்த ஒரு ஜீரோக்கு இன்னும் 3 ஜீரோ எழுதணும் minus 3 into 200 square first இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்ப 3 தான் 2 square வந்து 4 ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 ஜீரோ plus 3 into 200 into 1 square 1 தான் 3 into 200 வந்து 600 minus 1 cube வந்து 1 தான் இத வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க 3 4s are வந்து 12 அப்போ இந்த டேர்ம் கீழ எழுதிக்கோங்க 3 0 minus 12 இந்த 4 0 ஆட் பண்ணிக்கோங்க
ப்ளஸ் 600 மைனஸ் ஒன்னா 599. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 0, அப்புறம் கடைசி 3 0ல் இந்த டேர்மை எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த டேர்ம் 1,20,000. இப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா 0 0 0 0 4 0, அதுக்கப்புறம் 12. 9 மைனஸ் 0 வந்து 9 தான், இங்கேயும் 9 தான், 5 தான். இது 0, இது வந்து 10 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது வந்து 7 ஆயிரும். 10 minus 2 வந்து 8, 9 minus 1 வந்து 8, இது வந்து 7. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 78,80,599. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 6th கொஸ்டின் 127 cube. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 130 minus 3 cubeன்னு எழுதிக்கலாம். மறுபடியும் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஐடென்டிட்டி வந்து a minus b cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இங்கே a ஓட வேல்யூ என்ன? a is equal to 130, b is equal to 3. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஐடென்டிட்டியில். 130 cube minus 3 into 130 square into 3 plus 3 into 130 into b square வந்து 3 square minus 3 cube. ஃபஸ்ட்டு 13ஓட cube வந்து 2197. ஒரு ஜீரோக்கு பதில் 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 into 130 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வந்து 169. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ 9 into 13ஓட ஸ்கொயர் வந்து 169, ஒரு ஜீரோக்கு 2 0 ப்ளஸ் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 ஸ்கொயர் வந்து 9, அப்போ 3 into 9 வந்து 27 into 130 மைனஸ் 3 cube வந்து 27. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 into 16,900 வந்து 1,52,100. இந்த டேர்ம் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளஸ் 27 into 13. 27 into 13 வந்து 351. இந்த ஜீரோவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3,510 மைனஸ் 27. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 20,48,383. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து நீங்களே மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க, சரியா? இப்போ அடுத்து 7th கொஸ்டின் மைனஸ் 107 கியூப். இதில் வந்து இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை மட்டும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 107 கியூப். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நார்மலாக இப்போது கொஸ்டினில் 107 கியூப்னு கொடுத்துருந்தா எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 100 + 7 இந்த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? இது வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + b தான் ஹோல் கியூப் ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா? அப்போ அதோட RHS என்ன? a cube + 3 into a square b plus 3 into ab square plus b cube. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க 100 வந்து a is equal to 100, b is equal to 7. அப்போ a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a cube னா 100 cube plus 3 into 100 square into b வந்து 7 plus 3 into a ஓட வேல்யூ 100, b ஓட வேல்யூ வந்து 7. 7 ஸ்கொயர் ஆயிங்க, b ஸ்கொயர் 7 ஸ்கொயர் plus b cube வந்து 7 cube. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 ஓட கியூப் 1 தான், ஒரு ஜீரோக்கு பதில் 3 0 எழுதுங்க, இன்னொரு ஜீரோக்கு பதில் இன்னும் 3 0 எழுதுங்க. ப்ளஸ் இங்கே 100 ஸ்கொயர் இருக்குது, இதை விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 7s வந்து 21, 21 into இங்கே வந்து 100 ஸ்கொயர்னா 1 போட்டுக்கோங்க. 1 ஸ்கொயர் 1 தான், ஒரு ஜீரோக்கு 2 0, இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 0. ப்ளஸ் இங்கே வந்து 3 into 100 300 ஆயிரும். 7 ஸ்கொயர்ஸ் வந்து 49, அப்போ 300 into 49 ப்ளஸ் இங்கே 7 கியூப் வந்து 343. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே வந்து இது அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 1 அதுக்கப்புறம் 6 0 ப்ளஸ் 21 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 1க்கு பதில் 21 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
மற்றபடி 4 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 21 அதுக்கப்புறம் 4 0 ப்ளஸ் 300 into 49. 300 into 49 வந்து 14,700 ப்ளஸ் இங்கே வந்து 343. இப்போ இது எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ இங்கே தனியாக எழுதிக்கோங்க 1 அதுக்கப்புறம் 3 0 இங்கே வந்து 4 0 இருக்குது, அதை பின்னாடி கரஸ்பாண்டிங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 21 இது வந்து இங்கே 0 0 7 இங்கே 4 அப்புறம் 1 அதுக்கப்புறம் 343. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 3 இங்கே வந்து 4 இது வந்து 10 ஆயிரும், மேலே 1 ஆட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு 5 ஆயிரும், இது வந்து 2 இதுவும் 2 இது வந்து 1. அப்போ நம்ம ஆன்சர் வந்து இதுதான். இது வந்து ones, tens, hundreds, 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போ 12,25,043 இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இங்கே நம்ம வெளியே எடுத்த மைனஸ் சைனை மறந்துடக்கூடாது. இங்கே வந்து அந்த மைனஸ் சைனை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட 7th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து 8th கொஸ்டின் -299 ஹோல் கியூப். இந்த மைனஸை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ மைனஸ் ப்ராக்கெட்குள்ள 299 ஹோல் கியூப். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 300 minus 1 the whole cube எழுதிக்கலாமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வர ஆன்சர் கூட இந்த மைனஸ் சிம்பிளை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டி என்ன? a cube minus b cube minus 3a square b plus 3ab square. இப்போ இதில் a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 300, b ஓட வேல்யூ வந்து 1. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 300 கியூப் மைனஸ் b கியூப் வந்து 1 கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர் வந்து 300 ஸ்கொயர் இன்டூ b வந்து 1 ப்ளஸ் 3 இன்டூ a வந்து 300 b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 கியூப் வந்து 27, ஒரு ஜீரோக்கு பதில் 3 0 ஆட் பண்ணுங்க, இன்னொரு ஜீரோக்கு பதில் இன்னும் 3 0 ஆட் பண்ணுங்க, மைனஸ் 1 கியூப் வந்து 1 தான், மைனஸ் 3 இன்டூ 3 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3 தானே ஆன்சராக கிடைக்கும். 3 இன்டூ 1 அப்போ 3 இன்டூ 3 ஸ்கொயர்னா 3யோட ஸ்கொயர் வேல்யூ 9, ஒரு ஜீரோக்கு 2 0 இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 0 ஸ்கொயருங்கிறனால. சரியா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 இன்டூ 300னா 900 இன்டூ 1 வந்து அதே வேல்யூ தான் 900 தான். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த டேர்மை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 6 0 போடணும். மைனஸ் 1 மைனஸ் 3 இன்டூ 9 வந்து 27, இந்த 4 0 அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் 900. இப்போ இந்த மைனஸ் 1ஐயும் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட் பண்ணோம்னா எப்படி எழுதிக்கலாம்? 27 3 0 அதுக்கப்புறம் கடைசியில் இந்த 900 மைனஸ் இதை அப்படியே எழுதுங்க. 27 3 0 இங்கே வந்து இந்த 1 வந்துடும். மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 26,730,899 இதுதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh, crore. அப்போ 2,67,30,899 இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதை வேணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 27 3 0 அப்புறம் 900 மைனஸ் இங்கே வந்து 1 இங்கே 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கே 7 இங்கே 2. அப்போது இது வந்து 10 ஆயிரும், இது வந்து 9 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது 8 ஆயிரும், இங்கே 9 அப்படியே வந்துடும், இங்கே கீழே 8 வந்துடும், இது 0 தான், இங்கே இது வந்து 10 ஆயிரும், இங்கே 3 வந்துடும், இங்கே இது என்ன 9 ஆயிருமா, 9 மைனஸ் 2 வந்து 7, இது வந்து 6 ஆயிரும், அப்போ இங்கே 6 வந்துடும், இங்கே 2. அதே ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ மைனஸ் ஆட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 2,67,30,899 இதுதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர்.